எப்பாடே நீங்கெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கலடா. நேத்து நைட்ல இருந்து நானும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்க்ரோல் பண்ண விஜய் பார்வதிக்கான எவிக்ஷனை கொண்டாடுற வீடியோ தான் ப்ரோ வந்துகிட்டே இருக்கு. விஜய் பார்வதிக்கான எவிக்ஷனை ஒரு மாதிரி ஸ்பெஷலா பண்டிகை மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு தான் எங்களுக்கு ஹாலிடே, இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, இன்னைக்கு தாண்டா எங்களுக்கு நியூ இயர்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்து கலர் கலரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் பார்வதியை மட்டும்தான் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா திடீர்னு காலங்காலத்துல எல்லாருமே அப்படியே சாண்ட்ரா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல கடைசியா சாண்ட்ரா பண்ண விஷயம் வந்து மக்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எல்லாருமே சாண்ட்ராக்காக ஸ்டாண்ட் எடுத்தாங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். எல்லாருமே சாண்ட்ராக்காக ஸ்டாண்ட் எடுத்து சாண்ட்ராவை மிதிச்சு தள்ளின தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ஆனா நேத்துக்கான எபிசோட்ல லாஸ்டா நம்ம சாண்ட்ரா பண்ண விஷயம் மக்களை கொஞ்சம் வெறுப்பேத்தி விட்டுட்டு என்னதான் இருந்தாலும் 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. சரி ஓகே, ஒன்னு மிதிச்சாங்க, பிசிக்கல் வயலன்ஸ் நடந்துட்டு அங்க ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்காக ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ அவாய்ட் பண்ணிட்டு இருந்த, அவங்கள பார்க்கும்போது கத்திட்டு இருந்த. அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. வெளியே போகும்போதும் எதுக்கு அப்படி பார்த்து கத்தணும்? பக்கத்துல வந்து அப்படின்னு கத்துறீங்க. ஒருத்தன் காலில் உள்ள வரான், அதுக்குள்ள உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒதுங்குறீங்க, ஒரு மாதிரி பதுங்குறீங்க. இப்படி பண்றதெல்லாம் எதுக்கு? இப்படி பண்றது எதுக்கு? இப்படி பண்ணி கூட கொஞ்சம் அந்த 2% ஹர்ட் வாங்கி கொடுக்க போறீங்களா? இது ரொம்ப ஆக்டிங் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்தே சாண்ட்ராவையும் பிடிச்சி போட்டு ரிட்டர்ன் பொழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சைடு செலிப்ரேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க கூட பார்த்திருப்பீங்க, பயங்கரமா போகுது ப்ரோ, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா சாண்ட்ராக்கான டாபிக்கை இப்ப எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேனலுமே சாண்ட்ராக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் பணப்பெட்டி. போன சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த மணி டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்திருந்தாங்க. நிறைய டாஸ்க் மாதிரி கொடுத்து ஓடி பணத்தை எடுக்க வச்சிருந்தாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காதுன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தோணுது. மேபி பழைய மாதிரி பணப்பெட்டியை மட்டும் வச்சு சாண்ட்ராக்கு ஒரு பணப்பெட்டியை கொடுத்து அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதை பத்தி மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு பண்ண விஷயம் கரெக்டா தப்பா? அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல அவங்க ஒரு சேஞ்சஸ் காமிச்சிருக்காங்களா, அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டா நமக்கே டிராமா மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டிராமாவே இருந்தாலுமே அந்த டிராமாவை எனக்கு தெரிஞ்சு கரெக்டான விஷயத்தை யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன ப்ரோ கரெக்டான விஷயம்னா அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்து பார் எவிக்ட் ஆனதை ஊரே கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில பேர் மட்டும் உட்கார்ந்து பயங்கரமா கதறிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒரு பெரிய மனுஷன், எம்மா அந்த மனுஷன் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. மனுஷனுக்கான ஒரு வீடியோ காலைல பாக்குறேன். அந்த மனுஷன் சாண்ட்ராக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. சாண்ட்ராக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்காரு. நீ எல்லாம் வாழ்க்கையில மேல வந்துக்கவே மாட்ட, நீயும் சரி உன் புருஷனும் சரி கண்டிப்பா மேல வர மாட்டீங்க, உங்களுக்கான வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாபம் கொடுத்துட்டு இருக்காரு. நோ, இது ஒரு கேம் ஷோ தான்ண்ணா, இது ஒரு கேம் ஷோ. அது மட்டும் இல்லாம பாருக்கும் காமுக்கும் ரெட் கார்டு கொடுத்தது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களும் ஓப்பனா சொல்றீங்க, அவங்க 2 பேரும் ரெட் கார்டுக்கு டிசோன் சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணது, அதுக்கு தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. பட் சடனா எதுக்கு சாண்ட்ரா மேல இவ்வளவு வன்மத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. சாண்ட்ரா மேல அவ்வளவு வன்மத்தை காட்டி சாண்ட்ராக்கு அவ்வளவு சாபத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் நிக்க போகுன்னு தெரியல. ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் யோசித்து பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் இதுல வந்து சாண்ட்ரா டிராமா பண்ணிருக்காங்களா இல்லையா? அப்படியே டிராமாவே பண்ணியிருந்தாலும் சாண்ட்ராக்கான டிராமாவால இவங்க 2 பேர் வெளியே போல, அதை முதல் புரிஞ்சுக்கணும். சாண்ட்ரா ஒருவேளை உண்மையா டிராமாவே பண்ணியிருந்தாலுமே சாண்ட்ராக்கான டிராமாவால இந்த 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கல. அவங்க 2 பேருக்கான ஆக்ஷனால தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் டாஸ்க்ல பண்ண விஷயங்கள், பேசின விஷயங்கள், அதனால தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லலாம் அப்ப பேசின விஷயம்னா சாண்ட்ராவும் பேசினாங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு. ப்ரோ சாண்ட்ராவை காப்பாத்துறாங்கிறது ஓப்பனா நமக்கே தெரியும் ப்ரோ. அதை முன்னாடியே சொல்லிட்டோம், சாண்ட்ராவை காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த வகையில் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை கட் பண்ணி பாரு காமு இவங்க பேசின விஷயங்கள் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா சாண்ட்ரா நடிக்கிறாங்களா இல்லையா? நேற்றுக்கான எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி பதுங்கினாங்கல்ல, அதை பார்க்கும்போது நடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பல பேருக்கு கொஸ்டின் வருது, எனக்கும் கொஸ்டின் வருது. பட் இதை பத்தி ஒரு சில பேர் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், ஏத்துக்கணும்னா ஏத்துக்கோங்க, ஏத்துக்கலன்னா விட்டுருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் 2வது சொல்றேன். மக்கள் ஒரு சில பேர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்கன்னா, ப்ரோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ராமால இருந்தாங்க, அடிப்பட்ட அன்னைக்கு நைட்டு உண்மையாவே அவங்க ட்ராமால தான் இருந்திருக்காங்க. அப்பதான் டக்குன்னு அவன் தனியாக அப்படியே ஒரு மாதிரி நடந்து வரும்போது ஒரு மாதிரி பயம் வந்து திரும்ப வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ நைட்டு ட்ராமால இருந்ததெல்லாம் உண்மை. காலங்காலத்தில் திருப்பி எந்திரிச்சு பார்க்கும்போது சின்னதாக ஒரு பயம் வந்தது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸை பார்த்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா ஒரு சேஞ்சஸ் கொடுத்தாங்க. பிக் பாஸை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா உட்காந்து பயங்கரமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எதையுமே பெருசா அவங்க கண்டுக்கல. ஏன்னா அதுக்கப்புறமும் காமு இப்படி நடந்து போனாப்ல, பாரு இப்படி நடந்து போனாங்க, எல்லாரும் நடந்து போக தான் செஞ்சாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம சாண்ட்ராக்கு பயம் வரல, சாண்ட்ரா தெளிவாக தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி சாட்டர்டே எபிசோடுக்கு வந்தா சாட்டர்டே எபிசோட்ல பயம் வந்துட்டு. ஸோ இதை மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த டிஃபென்ஸ் மெக்கானிசமா யூஸ் பண்றாங்க, 2 பேரும் அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
அதனால இந்த 2 பேர் பக்கத்திலே வரக்கூடாது, 2 பேர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து எவ்வளவு பேர் ஏத்துப்பேன்னு தெரியல. இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா இல்ல இப்படி பண்ணி ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணணுமா? இதை பத்திய கருத்தெல்லாம் நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா இது தேவையில்லாத வேலை. ஏன்னா அவாய்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. மேபி அவங்க பேச வரும்போது இப்படி தலையை திருப்பிக்கலாம், உன்ட பேச விருப்பலன்னு சொல்லலாம். இல்லன்னா அவங்க பேசினாலுமே காது கொடுத்து கேட்காம இங்க திரும்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணா வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பண்ற விஷயம் என்னன்னா, அவங்கள பார்த்தோன்னே ஐயோ அப்படிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா திருப்பி அந்த 2 பேர் மேல நெகட்டிவ் கொடுக்கும். திரும்ப அந்த 2 பேர் மேல நமக்கு காட்டத்தை தான் கொடுக்கும். திரும்ப நம்ம அந்த 2 பேரை வெறுக்கத்தான் செய்வோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த டிஃபென்ஸ் மெக்கானிசமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க டிஃபென்ஸ் மெக்கானிசமா யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஏதோ தோணுது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, உண்மையாவே அவங்க பயப்படுறாங்க, பக்கத்துல வரும்போது அவங்களுக்கு பயமா இருக்குன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பயம் வந்திருக்கணும். கண்டிப்பா வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா பிக் பாஸ்ட் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயம் இல்ல, ஜாலியா சுத்தினாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோட்ல அங்கே இங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்பவும் உங்களுக்கு பயம் வரல. ஆனா அந்த சாட்டர்டே எபிசோட்ல எந்திரிச்சு அப்படி பக்கத்துல வர்ற மாதிரி வந்தோடனே ஒரு பயம் வந்துச்சுன்னா அது என்ன வகை பயம்? அது என்ன வகை பயம்? பயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா பக்கத்துல உட்கார்ந்தாலும் அந்த பயம் வரணும். இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே சார் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கறத பயம். அப்ப பயம் வரமாட்டுக்கு. ஆனா உங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்க பக்கத்துல வராங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல டக்குனு பயம் அப்படி சொல்ல மாதிரி காமிச்சிங்கன்னா இது ஏதோ ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஏதோ ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள 2 பேரையுமே கூட கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த வகையில என்னோட இது என்னன்னா, சரி ஓகே நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல உண்மையாவே உங்களுக்கு வந்து வருத்தம் இருந்துச்சு என்னவா இருந்துட்டு போட்டுமே. ஆனா அந்த 2 பேர் எவிக்ட் ஆகுறாங்கல்ல, அந்த 2 பேர் அந்த வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் இருக்க போறது கிடையாது. வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருக்க போறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் உங்க பக்கத்துல வரும்போது நீங்க திருப்பி கத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், ஓடலாம், சாடலாம், என்ன வேணா பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னா சரி ஓகே பார்த்து பயப்படுறாங்க போல, அவாய்ட் பண்றாங்க போலன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா 2 பேர் வெளியே போறாங்க, 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. வெளியே போகும்போது உங்களுக்கு அந்த பயம் வருதுன்னா எதுக்கு? வெளியே போகும்போது உங்களுக்கு பயம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியே போகும்போது சாரி கேட்கறாங்க, ஒருத்தவங்க எந்திரிச்சு சாரி கேட்கறாங்க, இன்னொருத்தன் அப்படியே சாஸ்தாங்கமா அப்படி கீழே விழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருமே கிளம்ப போறாங்க. அந்த டைமுமே ஐயோ அம்மாமா அப்படின்னு சொல்லி கத்தி ஒரு மாதிரி பதுங்குனீங்கன்னா அது ஏதோ வேனுக்குன்னே பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அப்ப நெகட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கண்டென்ட்டை கையில் எடுத்துருக்கீங்களோ எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ப்ரோ இதை கவனிக்கும் போது. ஏன்னா மக்களுமே அதே தான் எடுத்து பேசுறாங்க. ஓகே வீட்டுக்குள்ள இருக்கும்போது பயப்பட்டீங்க, கத்துனீங்க, ஓகே 2 பேர் எவிட் ஆகி வெளியே போறாங்க. வெளியே போகும்போது உங்களுக்கு அந்த பயம் வருதுன்னா என்ன மாதிரி பயம் அது? ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறது இல்லை, அடுத்த செகண்ட் அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தெம்பா ஓகே இப்படி தலையாட்டிருக்கலாம், இல்ல கண்டுக்காம விட்டுருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா கத்தி கூட கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனா எனக்கு இப்போ ஒரு விஷயம் மண்டையில ஒலிக்குது ப்ரோ. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்து ஒரு 2வது வாரமோ 3வது வாரத்துல பிரச்சனை வெளியே போயிட்டாரு அப்படித்தானே. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்ஸ் நம்மளால கவனிக்க முடிஞ்சு, ஒரு வீடியோ கவனிக்க முடிஞ்சு. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததே வட சென்னை மூவி மாதிரி. அவர் ராஜன், இவங்க வந்து ராஜன் பொண்டாட்டி பேர் என்ன? ஐயோ ராஜன் பொண்டாட்டி பேர் என்ன? ஐயோ ப்ரோ ராஜன் பொண்டாட்டி பேர் என்ன ப்ரோ? ராஜன் பொண்டாட்டிடா. ஐயோ ப்ரோ ராஜன் பொண்டாட்டி பேர் மறந்து போச்சா? ராஜன் பொண்டாட்டி பேரு ப்ரோ, ராஜன் பொண்டாட்டி பேர் மறந்து போச்சு ப்ரோ. சரி ஏதோ ஒன்று. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வட சென்னை படத்து கூட இது பண்ணி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ ராஜன் அப்புறம் அவங்க பொண்டாட்டி 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. இதில் ராஜனை போட்டு தள்ளிட்டாங்க, ராஜனை எவிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ராஜனுக்காக பழி வாங்குறதுக்கு ராஜன் பொண்டாட்டி, ஐயோ பேர் வந்து தொலை மாட்டேங்குது, ராஜனோட பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பழி வாங்குவாங்க, வேணா பாருங்க அப்படின்னாங்க. அந்த டைமில் நம்ம அதெல்லாம் எடுத்து சும்மா சிரிப்பாக பேசியிருந்தோம். பட் இப்போ பார்க்க போனால் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ப்ரோ. லைனாக ஒவ்வொரு டிக்கெட்டாக வெளியே போகுது, கவனிச்சிங்களா? லைனாக ஒவ்வொரு டிக்கெட்டாக வெளியே போன மாதிரி இல்லை. ராஜன் பொண்டாட்டி கரெக்டான ராஜன் பொண்டாட்டி உண்மையாவே பழி வாங்குது போலையே. ராஜன் அப்ப பிரஜன் சாண்ட்ரா ஐயோ ராஜன் பொண்டாட்டி பேர் வந்து தொலைமண்டுக்கா. சாண்ட்ரா கூட தான் லிங்க் ஆகும் கரெக்டா, வந்து தொலைமண்டுக்கு. மொத்தத்துல வடச்சென்னை படம் மாதிரியே தான் ஃபீல் ஆகுது ப்ரோ. வடச்சென்னை படம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது எங்கே போய் நிற்க போன்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் சேனல் செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பணப்பெட்டி ரவுண்ட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு நல்ல ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? உங்களுக்கு எப்படி தோணுச்சு சாண்ட்ராக்கான அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.